அன்னபூர்ணியம்மாவுக்கு உடம்பு சரியானதும் அவங்களே வந்து நேர்த்தி கடனை நல்லபடியா முடிக்கட்டும். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நேர்த்தி கடனை செஞ்சு முடிச்சிடலாம் சாமி. என்னத்த வெயில் அதிகமா இருக்கு, உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. வேண்டாம், விடுங்க. இல்லம்மா, இந்த நேர்த்தி கடனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணும். சரி, உங்களுக்காக நானே இந்த நேர்த்தி கடனை வேணா செஞ்சு முடிக்கிறேன். மருமக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானே நேர்த்தி கடன் வச்சிருக்காங்க. அதனால இந்த நேர்த்தி கடனை நீங்க தாராளமா செய்யலாம். சரிங்க சாமி, நானே செய்யறேன். ஐயோ, இதெல்லாம் உன்னால முடியாதுமா. வேணாம். இல்ல அத்தை, இந்த நேர்த்தி கடனை நானே செஞ்சு முடிக்கிறேன். நீங்க வாங்க அத்தை, வந்து இப்படி உட்காருங்க. உங்களால இந்த நேர்த்தி கடனை பண்ண முடியலன்னா உங்க மருமக பண்றது சரிதான். நேர்த்தி கடனை அவங்களே பண்ணி முடிக்கட்டும். வெயில் அதிகமா இருக்கிறதால தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்திட்டு வந்துருச்சு. முடிக்க வேண்டிய நேர்த்தி கடனை பைரவியே செஞ்சுக்கிட்டு இருக்காடா. என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுற பைரவி அம்மாவுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே. என்னால இதெல்லாம் நம்பவே முடியலம்மா. யாரா இருக்கும்? இந்த நக்கலா சபையில வந்து உட்காருன்னு சொல்லிட்டு போறாங்க.